ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன் அப்படின்னா, பிரெட் ஆம்லெட் என் பையன் கேட்டான். அதனால் அவனுக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் யோசித்தோம், சரி திருப்பியும் நமக்கு ஒன்று செய்யணுமே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு, பப்பாளி பழம் இருந்துச்சு, அது நல்லா பழுத்து இருந்துச்சு. அதை கட் பண்ணி பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டோம். மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு எப்படி கொண்டுட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, இது சரியா இல்லை இன்னும் ஏதாவது டெவலப் பண்ணுமா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இப்போ வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி மட்டன் குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாதிரி பண்ணேன். எங்களுக்கு குழம்பு மாதிரி செஞ்சோமா, நாங்கள் 3 பேர் தானே, அதனால குழம்பு செலவாகாது. இந்த ஸ்பூன் ரெஸ்ட் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த ஸ்பூன் ரெஸ்ட் எனக்கு யூஸ் ஆகிறதே இல்லை. அதை சும்மா தான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு பவுல் வச்சு அதுலேயே நான் கரண்டி இதெல்லாம் வச்சுக்குவேன். அதனால தான் அடிக்கடி நான் அந்த இடத்த தொடச்சி விட்டுருவேன். சுத்தமாகவே நம்ம இடம் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிகமான அங்கே ஒரு அழுக்கு ஆகாமல் இருக்கும். அதனாலேயே நான் அடிக்கடி தொடச்சிட்டு இருப்பேன். அந்த அடுப்பு அந்த கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் அடிக்கடி நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ மட்டன் கிரேவி நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா, பெப்பர், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மட்டன் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு, இன்னைக்கு கொத்தமல்லி சண்டேங்கிறதுனால இன்னைக்கு தான் கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அதனால மட்டனுக்கு கொத்தமல்லி நிறையாவே நான் போட்டேன். கொத்தமல்லி நிறையா போட்டோமா, அந்த கொத்தமல்லி வாசனை இருக்குல்ல, ஸ்மெல்லுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த மட்டன் சாப்பிடவே கொஞ்சம் நல்லா இருக்கும். மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நேற்று கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் இருந்துச்சு. அதை எடுத்து பொரிச்சிக்கலான்னு அந்த மீனையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நேற்று நான் வாங்கின மீன் ஷீலா மீன். அதை நான் மீன் பொரிக்கிறதுக்கு கட் பண்ணி தாங்கண்ணான்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப குட்டி குட்டியாக சில்லி மீனுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் நிறையா எடுத்து பொரிச்சிட்டு கொஞ்சம் தான் நான் குழம்பு வச்சேன். இந்த ஃப்ரூட்ஸ் 2-3 நாளாக அப்படியே இருந்துச்சு. நானும் பார்த்தேன் என்னடா இதுன்னு. அதுவே என்னை எப்போ நீ கட் பண்ணி சாப்பிடுவ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பப்பாயாவை கட் பண்ணிவிட்டு இன்னைக்கு மதியானம் ட்ராகன் ஃப்ரூட்டும் வாட்டர்மெலனும் எடுத்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ரெண்டையும் கட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராகன் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு கொஞ்சம் ஃபில்லாகவே இருக்கும். உடனே நமக்கு பசி எடுக்காது. அதனால் ட்ராகன் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனோட டேஸ்ட் எந்த ஒரு சுவையும் அப்படியே ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப சப்புன்னும் இருக்காது. ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருக்கும். அது ஒயிட்டை விட எனக்கு இந்த பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும் ட்ராகன் ஃப்ரூட்டில். அடுத்து வாட்டர்மெலனும் ஒரு 3 நாளாக டைனிங் டேபிள்லேயே இருந்துச்சு. என் பையனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. கோல்டாக இருக்கிறதுனால அவன் வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிடவே இல்லை 3 நாளாகவே. இல்லை அப்படின்னா அவனுக்கு வாட்டர்மெலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு இன்னைக்கு நம்மனாச்சும் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பப்பாயாவும் ட்ராகன் ஃப்ரூட்டும் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். இந்த வாட்டர்மெலன் 2 கீத்து நான் கட் பண்ணி வச்சுருந்ததை என் பையன்தான் சாப்பிட்டான். சரி ஓகே, டேப்லெட்ஸ் ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
கோல்டுக்கு. இருந்தாலும் ஓகே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா டேப்லெட் சாப்பிட்றது வந்து ஹீட்டு தான் உடம்புக்கு. சரி வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இன்னைக்கு தான் அவன் ஃப்ரூட்ஸே சாப்பிட்றான் ஒரு 4 நாளைக்கு அப்புறம். சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் வாட்டர்மெலன் சாப்பிட்டான். நாங்கள் பப்பாயாவும் டிராகன் ஃப்ரூட்டும் சாப்பிட்டோம். வாட்டர்மெலன் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஃப்ரூட் தான். அதே மாதிரி வாட்டர்மெலன் வந்து பாதி கால் 2 கீத்து தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணேன். மீதி இருந்ததை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸை வைக்கும் போது நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. அதனால் சரி இந்த லேமினேட் மாதிரி ஒன்று இந்த கவர் போட்டு நம்ம வச்சிடலான்ட்டு இதையும் ரெடி பண்ணி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இருந்தாலும் அடுத்த டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த சில்லாக இருக்கும்போது அதை நம்ம சாப்பிட்டோமா அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதி தான். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜே கெடுதி தான். இருந்தாலும் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த ஓட்டத்தில் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு அப்படின்னா ஒரு சாதனம். அப்படின்னா எப்படி நமக்கு வந்து செல்ஃபோன் எப்படி முக்கியமோ நம்ம பேசுறதுக்கு, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருட்களை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளா ஒரு சாதனமா நமக்கு வந்து இப்போ மாறிடுச்சு அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதனால் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் எப்படி நம்மளால் வாழ முடியாதோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வந்தது போனது கெட்டது நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுறது, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோதான் நம்ம பேசினாலும் எப்படாப்பா நம்ம திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அடிக்கடி. இருந்தாலும் திருப்பியும் அதே தப்பை தானே நம்ம பண்ணுறோம். ஃப்ரிட்ஜில் தான் எல்லாத்தையும் வைக்கிறோம். அது மாற்றவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நேற்று ஒரு ஷார்ட்ஸில் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன். நம்ம சேனல் வந்து ஷார்ட்ஸில் வந்து இப்போ நிறையா போகும். அப்போ ஒரு ஷார்ட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சேனல் வீடியோஸ் வந்து வரும். அப்போ நம்ம சேனலுக்குள்ளார எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸாக நான் வந்து மேக் பண்ணி அதை வந்து நேற்று வந்து நான் வந்து அப்லோட் பண்ணினேன். நீங்கள் அதை பாருங்கள். ஷார்ட்ஸில் வரும்போது நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டு கை இருக்கிற இடத்துல வந்து கீழே ஜெனியின் உலகம் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணால் நம்ம சேனலுக்கே நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டு வீடியோஸை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும் போதே ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.